வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். துண்டு சீட்டு நம்பர் 1, ஸ்டாலினை யாரையாவது எழுப்பி விடுங்கப்பா, போட்டு பொளந்து கட்டிய அண்ணாமலை திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பெரும் விதத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகம் சமூக விரோதங்களில் கூடாரமாகி விட்டது. முன்னெடுப்பதும் இல்லாத அளவுக்கு தமிழகம் முழுவதும் குற்றம் செயல்கள் அதிகரித்துள்ளதாகவும், காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டு நடப்பே தெரியாமலும் யாரோ எழுந்து கொடுப்பதை வரி மாறாமல் வசித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் யாரையோ எழுதி கொடுப்பதை வரி மாறாமல் வசிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்றார் அவர்தான் என்றும், முதலமைச்சர் உண்மையில் செய்திகளை படிக்கிறாரா அல்லது அவருக்கு தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கிறார்களா என்பது கூட தெரியவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேலும் இது குறித்து அண்ணாமலை விடுத்துள்ள அறிக்கையில், தலைநகரம் சென்னை கொலை நகரமாகவே மாறிவிட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் குற்றங்களுக்கு பழி தீர்க்கும் இடமாக சென்னை மாறியிருக்கிறது. சென்னையின் பரபரப்பான சாலைகளில் பொதுமக்கள் மத்தியில் ஓட வெட்டி கொள்வது என்பது சாதாரண ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது. கொலை குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். தங்கள் செய்யும் குற்றத்திற்கான விளைவுகளை எண்ணி பார்க்கும் நிலையில் கூட அவர்கள் இல்லை. பெருகி இருக்கும் கஞ்சா புகத்தின் காரணமாக இளைஞர்கள் அடிமையாகி குற்றம் செயல்களில் கூலிப்படையாக செயல்பட்டு துண்டாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை எனவும் சந்தேகமாக கேள்விகளை நிறைய எழுப்பியிருக்கிறார். மேலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை திமுக அரசு காணாமல் இருப்பதற்கு எதுவும் ஒரு காரணம் இருக்குமோ என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுப்புகிறது என்று நேற்றைய தினம் தமிழக பாஜக மகளிர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் வக்கீல் நதியாவின் கணவர் சீனிவாசன் மீது கூலிப்படையினர் கொண்டு கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருப்பதை குறித்து கண்டனத்திற்கு என்றும் அண்ணாமலை அவர்கள் கண்டிக்கத்தக்கது என்று அண்ணாமலை அவர்கள் அறிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுகவின் 3 ஆண்டு காலத்தில் அலங்கோல ஆட்சி குற்றம் செயல்களின் கட்டுப்படுத்த முடியவில்லை. போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க முடியவில்லை. இவை பல மடங்கு அதிகரிக்கப்படுகின்றன. இவை குறித்து எதுவும் அறியாமல் துண்டு சீட்டை பார்த்து நாங்கள் நம்பர் 1 என்று கனவுலகில் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தூக்கத்தின் இருந்து யாரையாவது தட்டி எழுப்ப வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் குற்றம் செயல்களை போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் இனி கட்டுப்படுத்தவில்லை என்றால் பெரும் எதிர்வினைகளை திமுக எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும் என்றும் அண்ணாமலை அவர்கள் எச்சரித்துள்ளார். மேலும் இந்த ஒரு தகவல் என்பது மிகவும் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.